தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு இருப்போம். ஒருவர் வாசிக்கலாமே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க வேண்டுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என் அருமையான உள்ளே, இங்கே இந்த சபையினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஆலயம், என் அருமையான உள்ளே, 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி என் அருமையான உள்ளே இது அர்ப்பணிக்கப்பட்டு அன்றிலிருந்து இந்த ஆலயத்திலே நாம் வழிபாடு நடத்தி வருகிறோம். என் அருமையான உள்ளே, இப்படிப்பட்ட ஆலயத்திலே ஆராதிக்கிற நாம், என் அருமையாளே, சாதாரண தரையிலே ஊழியத்தை ஆரம்பித்து என் அருமையாளே படிப்படியாய் உயர்ந்து இன்றைக்கு நம்முடைய ஆலயம் உயர்ந்திருக்கிறது என்றால், இந்த ஆலயம் எதற்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம்? இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என் அருமையாள, இந்த ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனமானது நம்மை இந்த 131வது சபை நாளை கொண்டாடுகிற நம்மை ஒரு விசை சிந்தனைக்கு நேராய் அது கொண்டு போகிறது. என் அருமையான உள்ளே, இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டதோ இதை தியானிக்கிற வேளையில் இதை கேட்கிற நாம், என் அருமையாளே, நம்முடைய உள்ளங்களிலே ஒரு அறைகூவலின் சத்தம் உண்டாக வேண்டும். என்னுடைய ஆலயம், வேதம் சொல்லுகிற ஆலயம் எதற்குரியது? இன்றைக்கு நான் ஆராதிக்கிற இந்த ஆலயத்தை அதற்குரியதாய் பயன்படுத்துகிறேனா அல்லது அதற்கு மாறாய் பயன்படுத்துகிறேனா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து, 4 தலைமுறை கடந்து போன ஆலயம், இன்னும் வரப்போகிற என் சந்ததிக்கும் என் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் என் ஆண்டவரை துதிப்பதற்கும் அதன் நிமித்தமாய் கடவுளுடைய ஆசீர்வாதம் தலைமுறைக்கு கடந்து வருவதற்காய் நாம் உள்ளத்திலே உணர்வடைந்து நம்மை மாற்றுவோம் என்றால், நிச்சயமாய் அநேக தலைமுறையாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. என் அருமையான உள்ளே, இங்கே வேதம் சொல்கிறது, கடவுள் எப்படிப்பட்டவராம்? சர்வ வல்லமை நிறைந்தவராம். வேதம் சொல்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அல்லேலூயா. என் அருமையாளே, நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். வானம் அவரது சிங்காசனமாம், பூமி அவருடைய பாதப்படியாம். அப்படி சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் வழிபாடு செய்வதற்காய், அவரை துதிப்பதற்காய், அவரை ஆராதனை செய்வதற்காய் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயம், என் அருமையான உள்ளே, எப்படிப்பட்டது? தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது என்பதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். காரணம் என்னவென்றால், ஆலயம் என்பது பரிசுத்தவான்களின் கூடாரம். அல்லேலூயா. ஆலயம் என்பது பரிசுத்தவான்களின் கூடாரம். தேவ சமூகத்தில் வருகிற நாம், என் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நாம், அந்த பரிசுத்தத்தை இந்த ஆலயத்திலே பார்ப்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆலயம், வேதம் சொல்லுகிறது, தேவன் வாசம் பண்ணுகிற, வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதப்படியுமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த ஆலயம் எதற்குரியது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. முதலாவது ஒருவர் வாசிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அதே ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க வேண்டுகிறேன். நான் என் பரிசுத்த பர்வதத்திலிருந்து கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா.
அப்படி என்றால் ஏசாயா 66 ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையானவர்களே, நான் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டதென்றால் அது என் அருமையானவர்களே ஜெபிக்கிறவர்களினுடைய வீடாகவே இந்த ஆலயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் அருமையானவர்களே, இந்த ஆலயம் ஜெபிக்கிறவர்களின் வீடாகவே இருக்க வேண்டும். ஏசாயாவிலே தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜெப வீடு என்றால் நம்முடைய ஆலயம் இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் சுற்றுலாவிற்கு செல்லும் போதெல்லாம் என் அருமையானுள்ளே சில ஆலயங்களிலே நாம் கடந்து போகிறோம். நான் மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவ ஆலயங்களிலே நம்முடைய மதத்திற்கு அப்பாற்பட்டும் அநேகர் அந்த ஆலயத்தை பார்க்க வருகிறார்கள். எதற்காக? ஆலயத்தின் கட்டிடத்தின் வடிவமைப்பு, அங்கே இருக்கிற சித்திர வேலைப்பாடுகள், அந்த ஆலயம் வெளியிலே பார்ப்பதற்கும் அதனுடைய காட்சியும் மிக பிரமாண்டமாய் இருக்கிறதை பார்ப்பதற்கு திரளான பேர் வருகிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஆலயம் அதல்ல. என் அருமையானவர்களே, திரளான ஜனங்கள் ஆலயத்தின் வடிவமைப்பை பார்த்து வருவதற்கு அல்ல, அந்த ஆலயத்திற்குள் செல்லும் போது எனக்கு விடுதலை உண்டாகும் என்கிற உணர்வை அநேகருக்கு நம்முடைய ஆலயம் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆலயத்தின் அலங்காரத்தை பார்த்து இங்கே யாரும் வரக்கூடாது. இந்த ஆலயத்திற்குள் சென்று ஜெபித்தால் எனக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அந்த உணர்வு நம்முடைய ஆலயத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படின்னா நம்முடைய ஆலயம் ஜெபத்திற்கு எப்போதும் வாசல் எப்படி இருக்கணும்? திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் தடை இருக்கவே கூடாது. ஏனென்றால் உலகத்தின் அலங்காரத்தை பார்க்க வருகிறவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே விடுதலை பெற்று கடந்து போவதில்லை. இங்கே இருக்கிற வடிவமைப்பை பார்ப்பதற்காகவே திரளான ஜனங்கள் என் அருமையாளை வருகிறதை பார்க்கிறோம். புதிய புதிய இடங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு, பெரிய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறார்கள் என்றால் அங்கே இறைவனை பார்க்க இல்லை, ஆலயத்தின் வடிவமைப்பை பார்க்க போகிறார்கள். ஆனால் கடவுள் சொல்லுகிற எனக்காக கட்டப்பட்ட ஆலயம் எப்படிப்பட்டது, நான் வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்டது, அது ஜெபிக்கிறவர்களின் கூடாரமாய் அந்த ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய ஆலயம் ஜெபிப்பதற்குரிய இடமாயிருக்கிறதா என்பதை இந்த 131வது நாள் நன்றி பெருக்கோடு கொண்டாடுகிற வேளையில் என்னுடைய ஆலயம் எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று ஆண்டவர் சொன்னாரே, எங்கள் ஏற்றக்கோடு இரட்சணிய சேனை ஆலயம் ஜெபிக்கிறவர்களின் கூடாரமாய் இருக்கிறதா? அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமே எல்லாரும், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கிறதற்குரிய இடமாயிருக்கணும். இங்கே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம் என்றால் தேவன் அற்புதத்தை செய்வார் என்கிற சாட்சி இந்த ஆலயத்தில் வெளிப்படணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே நாம் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகிற இடமாய் இந்த ஆலயம் மாற வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கள் ஆலயம் ஜெபத்திற்கு நாங்கள் திறந்து கொடுத்திருக்கிறோமா, வேறு காரியத்திற்கு திறந்து கொடுக்கிறோமா? யோசியுங்கள். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் அங்கே வேதம் இவ்விடமாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 3:1 வாசியுங்களேன். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அந்த ஆலயத்திலே அவர்கள் போன வேளை எப்படிப்பட்டதா இருந்தது? என் அருமையாளே, ஜெப வேளையாகிய. அல்லேலூயா. அப்ப ஆலயத்திலே என் அருமையானவர்களே, அது ஜெபத்திற்குரிய இடமாய் ஆண்டவர் வடிவமைத்தார், வேறு எந்த அலங்காரத்திற்காக இல்லை. என் அருமையானவர்களே, 9ஆம் மணி வேளைய ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, அப்படி என்றால் எருசலேம் ஆலயத்திலே வருகிற வேளைகளிலெல்லாம் அதற்கென்று ஒரு சமயம் வைக்கப்பட்டிருந்தது. இது ஜெபத்திற்குரிய வேளை, இது பலி செலுத்துகிற வேளை, இது ஆராதனைக்குரிய வேளை, இது துதிக்கிற வேளை என்று அவர்கள் வடிவமைத்து வைத்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே,
இந்த நாளிலே இந்த சபை நாளை கொண்டாடுகிற நாம், நம்முடைய ஆலயம் ஜெபத்திற்குரிய வீடாக இது எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. ஜெப வீடாக இருக்கும்போது மாத்திரமே பெரிய விடுதலை இந்த இடத்திலே உண்டாக வேண்டும். தாவீது வேதத்திலே வாசிக்கும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே நாம் அபயமிடுகிற சத்தம் கடவுளுடைய சமூகத்திலே கேட்கிறது என்றால் இது தேவன் வாசம் பண்ணுகிற ஜெப வீடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். என் அருமையான உள்ளே, தாவீது அழகாய் சொன்னான், என் அருமையான உள்ளே, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என் அருமையான உள்ளே, உரத்த சத்தமாய் நெருக்கத்தில் அவ்வளவு வேதனை அவனுடைய மனதில் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானா, கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டாராம். அல்லேலூயா. எங்கிருந்து கேட்டாரா? தேவாலயத்தில் இருந்து. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆலயத்திலும் நீங்களும் நானும் இது ஜெபிக்கிறவர்களின் வீடாய் இருக்குமே என்றால் இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிற அநேகருடைய விண்ணப்பம் கேட்கப்படும். அப்ப ஜெபம் கேட்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது என்றால் என் அருமையானவர்களே, பெரிய ஆலயம், அலங்காரமான ஆலயத்தை என் அருமையானவர்களே சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பது போல இல்லை. இங்கே வருகிறவர்கள் எல்லாம் விடுதலைக்காய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. இங்கே சென்று ஜெபித்தால் எனக்கு விடுதலை உண்டாகும். அப்படின்னா இந்த ஆலயம் ஜெபத்திலே விடுதலை உண்டாகிற ஆலயமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆலயத்தின் அங்கத்தினர்களாய் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஒரு மனதின் ஆவி இருக்கணும். அல்லேலூயா. வேதம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பேதுருவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சபையார் யாவரும் கூடி என்ன செய்தார்கள்? ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் என் அருமையாள வீடுகளிலே கூடி ஒரு மனதோடு ஜெபித்த வேளையில் இந்த ஜெபத்தின் சத்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பேதுருவின் சங்கிலியை என்ன செய்தது? தெரிக்க செய்தது. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஜெபம் பார்த்தீங்களா? அப்ப நம்முடைய ஆலயத்தில் இத்தனை ஆண்டும் ஒவ்வொரு வருடமும் சபை நாளை கொண்டாடி கொண்டே இருக்கிறீர்கள். எங்கள் சபையிலே போய் ஜெபித்தால் விடுதலை உண்டாகும் என்கிற நிச்சயத்தை, அறைகூவலை இந்த சபை நாளிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சபையின் அங்கமாயிருக்கிற நீங்கள் அந்த ஜெபம் இந்த இடத்திலே கேட்க வேண்டுமென்றால் நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே என் அருமையானவர்களே எந்த மனஸ்தாபமும் இருக்கக்கூடாது. நமக்குள்ளே என் அருமையானவர்களே மனதிற்குள்ளே பாரம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாதபடி தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்கிற உணர்வு வரும்போது நமக்குள்ளே ஒரு மனதின் ஆவி வரும். அல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு மனதின் ஆவி இல்லாமல் பிரிவினையை ஆவியை உருவாக்குகிற சபைகளிலே ஒற்றுமைக்கு மாறாக செயல்படுகிற அந்தகார கிரியைகளை இன்றைக்கு இந்த சபை நாளிலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் தகர்த்து போட வேண்டும். அல்லேலூயா. என் அருமையானவர்களே, அப்படி என்றால் என் அருமையான 131வது சபை நாளிலே நம்முடைய ஆலயம் ஜெபிக்கிறவர்களின் வீடாய் மாற வேண்டும். எ ஹவுஸ் ஃபார் என் அருமையானுள்ளே சப்ளிகேட்டர்ஸ், ஜெபிக்கிறவர்களினுடைய கூடாரமாய் இந்த ஆலயம் மாற வேண்டும். இன்றைக்கு நான் சொன்னேன், இந்த சபை நாளிலே என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எண்ணுங்கள், எங்கள் ஆலயம் ஜெபிப்பதற்கான வீடாய் நாங்கள் மாற்றி இருக்கிறோமா? இல்லை என்றால் இதற்கு மாறான காரியங்கள் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறதா? இருந்தால் இன்றைக்கு மாற்றும்படியாய் ஆண்டவர் உங்கள் உள்ளங்களில் அறைகூவலின் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வெறுமனவே நாளை பெருசாய் பேசி ஆலய சபை நாளை கொண்டாடுவதல்ல, கொண்டாடுகிற நமக்குள்ளே இந்த அறைகூவலின் சத்தம் இருக்கணும். அல்லேலூயா.
என் அருமையாளே, எங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபித்தால் விடுதலை உண்டாகும் ஐயா. காரணம் அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அருமையாளே, சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டி பலிகளை செலுத்தி ஆண்டவரோடு அவன் வைத்த விண்ணப்பம் அதுதான். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறவர்களின் சத்தத்தை கேட்பதற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் கேட்கிறவைகளுமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவரத்தில் வேற ஒன்றும் கேட்கல. இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுடைய சத்தம் நீர் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய செவிகள் கேட்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் என் அருமையான உள்ளே நாம் இடம் கொடுப்போம் என்றால், அல்லேலூயா, நாம் இடம் கொடுப்போம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்திலே குழந்தையின் அழுகுரலை ஆண்டவர் பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் பார்க்கிற தெய்வம். ஏன் உங்களுடைய அழுகுரலை கர்த்தர் பார்க்க மாட்டாரா? அப்போ ஆண்டவர் பார்ப்பதற்கு என் அருமையான உள்ளே நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் வாசம் பண்ணணும். ஆலயத்தில் வேறு யாரும் மகிமைப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த மேடையிலே வந்து நின்று கொண்டு உலகத்தின் மனிதர்களை புகழ்வதற்குரிய இடமல்ல, கடவுளை புகழும் போதுதான் கர்த்தர் இங்கே வருவார். அல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அதற்கு மாறாய் உலகத்தின் மனிதனை புகழ்வதற்கும் மேன்மைப்படுத்துகிற இடமல்ல இந்த இடம். ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், கடவுள் ஒருவருக்கே மகிமை. அப்போ இன்றைக்கு தீர்மானம் பண்ணி எங்கள் ஆலயம் ஜெபிக்கிறவர்களின் வீடாய் இருக்க வேண்டும். என் அருமையான உள்ளே, இரண்டாவதாக ஒருவர் வாசிக்க உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 47, 48வது வசனத்தை வாசிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். லூக்கா 19, 47, 48. அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. கடைசியில் இன்னபடி செய்யலாம் என்று அவர்களுக்கே தெரியலை. ஏன்னா இவரை எப்படியாவது பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். கொலை எப்படி செய்யலாம் என்று அவர்களுக்கே வெளிச்சம் தெரியாமல் போய்விட்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் சொல்லி நாடோறும் தேவாலயத்திலே இயேசு என்ன செய்தாரா? உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு 48ஆம் வசனம் சொல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு எதற்கு செவி கொடுத்தார்கள்? அவருடைய உபதேசத்திற்கு. அல்லேலூயா. என் அருமையான உள்ளே, இரண்டாவது நம்முடைய இந்த ஆலயம், என் அருமையான உள்ளே, இது எ ஹவுஸ் ஃபார் ஸ்டூடெண்ட், மாணவர்களின் வீடு. அப்படின்னா நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சற்று வித்தியாசமாக இருக்கும். மாணவர்கள் எங்கே இருப்பார்கள்? கல்லூரியிலே, பாடசாலையிலே. எதற்கு போகிறார்கள்? படிப்பதற்கு போகிறார்கள். இந்த ஆலயமும் என் அருமையானவர்களே கடவுளுடைய வசனத்தை படிக்கிற இடமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. நாடோறும் தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணினார். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்தார்கள். அப்ப அங்கே 2 நபர் இருக்கிறார். ஒன்று உபதேசத்தை பண்ணுகிற ஆசிரியர் இருந்தார், கேட்கிற மாணவர்கள் அங்கே இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் என் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கிற மாணவர்கள் நிறைந்த இடமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா இங்க நான் வேறு எதையும் பேசக்கூடாது, என் ஆண்டவுடைய வார்த்தையை மாத்திரம் தான் பேசணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் என்றால், பாடசாலையிலே எல்லா ஆசிரியர்களும் பாடம் எடுப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரின் சப்ஜெக்ட் தான் சில மாணவர்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போதிக்கிற விதத்தை கேட்கும்போது அவனை அறியாமலே அந்த முழு அவனுடைய மனதும் அதிலே ஒன்றிக்கப்படுகிறது. அல்லேலூயா.
சில ஆளுக்கு கணக்கு பாடம் வாத்தியார் வந்தாலே எப்படி இருக்கும்? ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி ஆசிரியர் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடத்தின் மேல் நமக்கு அதிக ஈடுபாடு இருக்கிறது, ஆசை இருக்கிறது. சிலதின் மேல் நமக்கு என்ன இல்லை? ஆசை இல்லை. ஆனால் இங்கே வித்தியாசம் இல்லை. கடவுள் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கேட்பதற்கு அது இனிமையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இனிமையாக இருக்கணும்னா ஆலயத்தில் வரும்போது தாவீது சொல்கிறான், தேவனுடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்தேனிலும். அப்போ தேனை எடுத்து சுவைக்கும் போது எவ்வளவு இனிப்பு இருக்கிறதோ அதை போல கடவுளுடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த இனிப்பு இருந்தாதான் இங்கே நீங்கள் சத்தத்தை உபதேசத்தை கேட்பீங்க. இனிப்பு இல்லைன்னு வச்சுக்காங்க, எப்போ ஐயா கூட்டத்தை முடிப்பார், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். சிலருக்கு ஆளு தான் இங்கே இருக்கும், அவருடைய ஆவியெல்லாம் இங்கே இருக்கும், வெளியில் இருக்கும். ஆற்றூருக்கு எப்போ போகலாம், மார்த்தாண்டத்துக்கு ஆரம்பிச்சு சொன்னேன்னே. இப்போ என் அருமையானவர்கள் ஏன் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் உபதேசத்தை கேட்கிற மாணவர்கள் தான். 80 வயதானாலும் சரிதான், 20 வயதானாலும் சரிதான். ஏனென்றால் உலகத்தின் கல்விக்கு வயது இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற இந்த கல்விக்கு எந்த வயதுமே இல்லை. அல்லேலூயா. எல்லா வயதிலும் கேட்டுக்கொண்டே. யோசித்து பாருங்க, 2000 வருஷமாய் இந்த 66 புஸ்தகத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் நாம் அறியப்படாத எத்தனை சத்தியங்கள் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிடையா, எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு முடிச்சிடணும்னு என்னையா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. காரணம், இது மனிதனால் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் மோசேயிலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் வரையிலும் என் அருமையாவுள்ள இத்தனை நபர்களும் எழுதி ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், என் அருமையாவுள்ள 1800 ஆண்டுகள் இடைவெளி, மோசேயிலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் வரையிலும் இத்தனை ஆண்டு இடைவெளிக்குள்ளே ஒரு தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறை போனாலே அவனுக்கு தெரியாது. யோசிங்க, நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு 10 வருஷம் தான் ஒரு டீக். 1970 பிறந்தவனுக்கும் 80 பிறந்தவனுக்கு என்ன இருக்கும்? ஸ்டைலு, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அலங்காரம் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். 90 பிறந்த ஆளுக்கு வேற ஒரு வித்தியாசம் இருப்பான். 2000 பிறந்த ஆள் வேற மாதிரி இருப்பான். 2010 பிறந்த ஆள் வேற மாதிரி இருப்பான். 2020 பிறந்தவன் வேற மாதிரி இருப்பான். ஏன்னா இத்தனை 10 ஆண்டுகளிலே இவ்வளவு வேறுபாடு. ஆனால் 1800 ஆண்டுகள் இடைவெளியிலே மோசே எழுதின காலத்திற்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின காலத்திற்கும் இத்தனை ஆண்டு இடைவெளியிலும் பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டின் விளக்கம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்றால் இது மனிதனால் எழுதப்பட்டதில்லை, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினால் அது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. அதற்கான விளக்கத்தை ஒருவராலும் சொல்லி நிறைவு செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர், நான் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். அல்பா என்றால் என்ன? அல்பா என்றால் என்ன? கிரேக்க வார்த்தையினுடைய முதல் எழுத்து. கிரேக்க வார்த்தையினுடைய நான் ஆதியும் அல்பாவும் என்றால் புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க வார்த்தையினுடைய முதல் எழுத்து அல்பா, கிரேக்க வார்த்தையினுடைய கடைசி எழுத்து ஒமேகா. 24 வார்த்தைகள். கிரேக்கத்தினுடைய மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 24 எழுத்துக்கள். ஆகையினால் தான் 24 எழுத்துக்களுக்குள்ளும் இந்த வேதத்தை அடக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஆகையினால் தான் யோவான் அதை இயேசுவை இறைவனை குறித்து சொல்லும்போது அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை கேட்கிற பாடசாலையாக இந்த ஆலயம் இருக்கணும். அல்லேலூயா. ஆதி நாட்களிலே அநேக ஆலயம்தான். மாணவர்களுக்கு என்னது? வேதம் படிக்கிறது இல்லை, ஸ்கூல். அதுதான்
பழைய காலங்களிலே நீங்கள் அநேக இடங்களிலே நாம் பள்ளிக்கூடம் இருந்தது. எல்லா பள்ளிக்கூடத்தின் கட்டிடமும் எதுதான்? நம்ம சர்ச்சு தான் கட்டிடம், அதுதான் ஸ்கூலு. அப்போ அங்கே மாணவர்கள் உலகத்தின் கல்வியும் கற்றார்கள், மறை கல்வியையும் வேதத்தையும் கற்றார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆலயம் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற இடமாயிருக்கணும். அப்போ நீங்கள் மாணவர்கள் என்றால் ஆசாரியனாகிய நான் நல்ல போதகனாயிருந்து உங்களுக்கு வேதத்தை என்ன செய்யணும்? வெளியரங்கமாய் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. வேதத்தின் ரகசியத்தை நீங்கள் அறியாத அநேக கருத்துக்களை நான் சொல்லித் தருகிறவனாய் இருக்கணும். அவன்தான் ஆண்டவர் சொல்றார் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் அவனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் என்ன செய்கின்றன? செவி கொடுக்கின்றன. என் அருமையான உள்ளே, இந்த நாளிலே இயேசு நாடோறும் தேவாலயத்திலே சென்று உபதேசம் பண்ணினார். அங்கே வந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். என் அருமையான உள்ளே, அவர் எங்கெல்லாம் ஊழியத்திற்கு கடந்து போனாரோ அங்கேயெல்லாம் திரளான ஜனங்கள் என் அருமையான உள்ளே அவர்கள் கடந்து வந்தபடியினால் வேதம் சொல்கிறது, அவர்களை பார்க்க கூடாமல் ஆண்டவர் மலையின் மேல் ஏறி நின்றார், படவின் மேல் ஏறி நின்றார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திரளான ஜனங்கள் என்னுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும், உபதேசத்தை கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவருக்குள் வந்தது. ஆகையினால்தான் அவருடைய உபதேசம் மற்றவர்களுடைய உபதேசத்தை போலல்ல, ஜனங்கள் புரிந்து கொள்கிற அளவிற்கு லெகுவாக இயேசு உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. ஓமை என்று வேதத்திலே சொல்லுகிறோமே, எதற்கு ஓமையை சொன்னார்? ஓமை அத்தனையும் அன்றைக்கு பாலஸ்தீனாவிலே ஜனங்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை வைத்தே அவர்கள் புரிந்து கொள்வதற்காக என்ன செய்தார்? லெகுவாய் உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. என் அருமையானவர்களே, இயேசுவின் அத்தனை ஓமையும் பாருங்கள், அவர் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காய் பேசுகிறார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட டீச்சராக இருந்திருக்கிறார் பார்த்தீங்களா? சிறந்த டீச்சர். அவருடைய உபதேசத்தை கேட்ட அத்தனை மாணவர்களும் வேத அறிவிலே பெருகி நின்றார்கள். அல்லேலூயா. என் அருமையாளே, ஆகையினால்தான் அந்த அறிவிலே பெருகினபடியினால்தான் இயேசுவின் சீசர்கள் 12 பேரிலே என் அருமையானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சத்தியத்தை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு உலகமெங்கும் கொண்டு சென்றது அல்ல முக்கியம். இந்த 12 பேரிலே ஒருவனை தவிர 10 பேரும் அந்த உபதேசம் அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தபடியினால் இந்த சுவிசேஷத்தை சொல்வதினாலே, இந்த சத்தியத்தை அநேகருக்கு சொல்வதினாலே எங்களை மரணம் வந்தாலும் பயப்படும் என்று துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. என் அருமையான உள்ளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவை பிடித்து என் அருமையாளே பிரதான ஆசாரியருடைய வீட்டிற்கும் தேசாதிபதியுடைய வீட்டிற்கும் அவர்கள் அங்குமெங்கும் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக? இவரை குற்றம் சாட்டி எப்படியாகிலும் இவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்து விட வேண்டும். அப்படி கொண்டு போகும்போது தான் ஒரு நாள் பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே இயேசுவை கொண்டு போகும்போது தூரத்திலே இயேசுவின் சீசர்களில் ஒரு சிலர் நிற்கிறார்கள். இதை ஒரு சின்ன பிள்ளை பார்த்த உடனே பேதுருவை பார்த்து சொல்லிச்சு, இவனும் இயேசுவோடு இருந்தவன் தான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பேதுரு உடனே என்ன சொன்னான் பார்த்தீங்களா? இயேசுவை யாருன்னே எனக்கு தெரியாது. ஒற்றை அடி அடித்தான். இன்றைக்கி நாமும் அநேக வேளைகளில் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற நாம் ஒரு நெருக்கம் வந்தால் அப்படியே இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதே பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற மாத்திரத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாருங்கள். அதே பயந்த பேதுரு திரள் கூட்டமான ஜனங்கள் முன்னால் நின்று சொன்னான், இந்த இயேசுவை நீங்களே கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். சின்ன குழந்தைக்கு பயந்த பேதுரு திரளான யூதர்களும் புற மதத்தினரும் இருக்கிற வேளையிலே அவன் சொன்னான், இந்த இயேசுவை நீங்களே கொலை செய்தீர்கள். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? இது எப்படி வந்தது? அந்த இயேசுவின் உபதேசம் அவனுக்குள் உணர்வை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆகையினால்தான் 11 சீசர்களும் இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அல்லேலூயா. தாங்கள் மரணத்தை குறித்து அவர்களுக்கு பயமே இல்லை.
என் இயேசுவுக்காய் அவருடைய உபதேசத்தை அநேக இடங்களிலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் தைரியமாயிருக்கிறோம் என்று கடந்து போனார்கள். இந்தியாவிற்கு வந்த தோமா என் அருமையானுள்ளே மயிலாப்பூரிலே சென்னையிலே ஈட்டியினாலே குத்தப்பட்டு மரித்து தன் ஜீவனை கொடுத்தான் என்றால் இயேசுவின் சுவிசேஷம் என்கிற உபதேசத்தை அநேகருக்கு சொல்லும்படியாய். அல்லேலூயா. யோவான் ஒருவன் மாத்திரமே இயற்கையாக மரித்தவன். அல்லேலூயா. ஆண்டவர் பத்மு தீவிலே வெளிப்படுத்த விசேஷத்தை கொடுத்த ஒரே தேவ மனிதன் யோவான் அப்போஸ்தலன் ஒருவனே. அவனை தவிர மற்ற 11 பேரும் இயற்கையாய் மரிக்கவில்லை, கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். என்றால் என்ன அர்த்தம்? அந்த போதகராய் இயேசுவிடத்தில் பெற்ற சுவிசேஷம் அவர்களை ஜீவனோடு நிற்க செய்தது. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதெல்லாம் கண்டு நான் பயப்பட மாட்டேன். அப்போ இந்த 131வது சபை நாளை கொண்டாடுகிற என் அன்பு திருச்சபையே, இந்த ஆலயத்திலே வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஒலிபெருக்கின் வாயிலாய் அநேகர் சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆலயம் வேத வசனத்தை கற்பிக்கிற இடமாய் இருக்கும் என்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், துணிஞ்சு சொல்லலாம். இது ஆண்டவுடைய சத்தியத்தை கேட்கிற இடமாய் இருக்கணும். இங்கே கடவுளுடைய வார்த்தை தான் இருக்கணும். இதற்கு மாறாய் வேறு வார்த்தை என்ன செய்யக்கூடாது. நம்முடைய ஆலயத்தில் கேட்கிறதா கேட்கலையா? எத்தனை வேளைகளில் கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலாக எத்தனை ஆங்கிலமெல்லாம் கேட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆங்கிலத்துக்கெல்லாம் கிராமருக்கு பார்த்தோம்னா விளக்கமே கண்டுபிடிக்க முடியும். அப்போ கொஞ்சம் யோசிங்க. எங்கள் ஆலயம் சத்தியத்தை கேட்கிற, கற்றுக்கொள்ளுகிற இறையியல் கல்லூரியாக இருக்கிறதா? இறையியல் பாடசாலையாக இருக்கிறதா? தூஷணத்தை பேசுகிற இடமாக இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, 131 ஆண்டு என்பது லெகுவாய் நான் சொல்லிவிடலாம். ஆனால் இதை கடந்து வந்தவர்களுக்கு தான் தெரியும் வேதனை. நீங்களும் நானும் சுதந்திர தேசத்திலே இருக்கிறோம். பாடு என்ன என்று நாம் பார்க்கவில்லை, வேதனை என்ன என்று பார்க்கவில்லை. 1947க்கு முன்னால் பிறந்த ஒரு சிலர் இங்கே இருக்கக்கூடும். அவர்களுக்கு தான் தெரியாது என்ன என்று. என் அன்புக்குரியவர்களே, இத்தனை பாடுகளை பட்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் எதற்கு தெரியுமா? ஆராதனைக்கு அலங்காரப்படுத்துவதற்காக இல்லை. எங்கள் ஆலயம் தேவ வசனம் மட்டுமே கேட்கிற இடமாயிருக்கணும். அல்லேலூயா. அப்போ மாணவர்களாகி நீங்களும் கேட்கணும், பேசுகிற ஆசிரியராக இருக்கிற நானும் அதை தான் பேசணும். அல்லேலூயா. அதற்கு மாறாய் பேசுவேன் என்றால் நான் நல்ல மேய்ப்பன் அல்ல. என் சத்தத்தை ஆடுகள் என்ன செய்யாது? கேட்கவே கேட்காது. என் அருமையான உள்ளே வேதத்தில் ஒரே ஒரு வசனம் எனக்கு பிடித்தமான வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசியுங்களேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். கவனமாய் கேளுங்கள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அநேகர் ஆலயம் என்னவென்றால் என்ன எண்ணுகிறார்கள்? வெறும் பலி செலுத்துகிற இடம் என்று எண்ணுகிறார்கள். பலி செலுத்துகிறது என்றால் காணிக்கை கொண்டு வருகிற இடம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை கொண்டு வருகிற இடம் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே. சத்தமோடு சொல்லுங்க, செவி கொடுக்க சேர்வதே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் பலியாகிய காணிக்கை. ஏன்னா நான் ஏன் இந்த வசனத்தை சொன்னோம்னா, நம்ம ஆலயத்தில் அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். அன்றைக்கு காலையில் எங்கேயாவது அவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் மணி அடித்த உடனே பாட்டு பாடும்போதே வந்து அவள் ரொம்ப பக்தியாக இருக்கா, அவளா காணிக்கை மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? அட்டன்ஸ் போட்டாச்சு, இனி பிரச்சனை இல்லை. வாத்தியார் ஆஜர் எடுப்பார், அட்டன்ஸ் போட்டாச்சு, அப்போ இனி பிரச்சனை இல்லை. காணிக்கை ரொம்ப உண்மையாக இருக்காரா? காணிக்கை மட்டும் போட்டு போகிறது. இது பலி செலுத்துகிற இடம் இல்லை. பலி என்றால் காணிக்கை, காணிக்கை போடுகிற இடம் இல்லை. கர்த்தர் நினைத்தால் எதையும் யாரை கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா.
நீங்கள் செய்யவில்லை என்றால் வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் நினைத்தால் கழுதையை கொண்டும் ஆண்டவர் பேச செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் பேச நினைத்தால் பேச முடியாத கழுதையும் வாய் துறந்து பேச ஆரம்பிக்கும். இது காணிக்கை போடுறதுக்கு இல்லை, இங்கே வந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அதுதான் இது இறையியல் பாடசாலை, இதுதான் இறையியல் கல்லூரி. நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், 28 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இந்த வேதத்தில் நான் கற்று தேர்ந்தேன் என்று 10% சொல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னும் படித்து கொண்டே இருக்க வேண்டும், நான் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்பந்தான் வேதத்தை அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி ஜனங்களோடு பேச முடியும். என் அருமையானுள்ளே, இந்த பிரசங்கியில் அழகாய் சொல்கிறார், இது பலி செலுத்துகிற இடம் அல்ல, ஆண்டோடைய சத்தத்திற்கு. அப்போ நீங்கள் யோசிங்க, எங்கள் ஆலயம் கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற மாணவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமா? நாம் அநேக வேளைகளில் ஆசிரியருக்கு மிஞ்சி மேலே போயிடுறோம். என் அருமையான உள்ளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த இடத்துல நிற்கிறான் என்றால், நான் வந்து நிற்கிறேன் என்றால் என்னுடைய சுயசரிதியை பேச அல்ல, அல்லேலூயா, இல்லை என்னுடைய பெருமையை பேச அல்ல, ஆண்டவுடைய சத்தியத்தை மாத்திரம்தான் நான் சொல்லணும். என் ஜனம் சத்தியத்திலே வேரூன்றி வளரணும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். என் அருமையாளே, இதற்கு மாறாய் நாம் இருப்போம் என்றால் சத்தியம் அநேக வேளைகளில் தோல்வியை தழுவிவிடும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்தை கேட்பதற்கு செவியே கொடுக்கலைன்னா எங்கே விடுதலை வரும்? நாம் அநேக வேளைகளில் பிரச்சனை வரும்போது அதுவரையிலுக்கு வரமாட்டான். பிரச்சனை முத்தி பல டாக்டரை பார்த்து ஒருவரால் முடியாது, டாக்டருக்கு மேல அடுத்தால நேர வைத்தியரை பார்த்து அதுவும் நடக்கலை. கடைசியில் வழியில் எங்கே வந்து நிற்பான்? ஆண்டவரே. அப்போ ஆண்டவுடைய ஆலயத்தில் கடவுளுடைய சத்தத்தைக்கு செவி கொடுக்கிற மனிதனாய் இருப்பதற்கு நம்முடைய ஆலயம், என் அருமையான உள்ளே, இது எ ஹவுஸ் ஃபார் ஸ்டூடெண்ட், மாணவர்களின் வீடு. அப்படின்னா யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பாடசாலையர். ஏன்னா அப்படி இருந்தாதான் வசனம்தான் மனிதனை சீர்படுத்தும், வசனம்தான் மனிதனை மாற்றத்தை உருவாக்கும். அல்லேலூயா. வசனம்தான் மனிதனுக்கு செம்மையான பாதையை காண்பிக்கும். தாவீது சொன்னான், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்? வசனம் எனக்குள் இருக்கிறது, ஒருபோதும் அது இருளுக்கு நேராக என்னை கொண்டு போகாது. வசனம் எனக்குள் இருக்கிறது, தவறான இடத்திற்கு என்னை கொண்டு போகாது. நாம் எத்தனை வேளைகளில் இருளுக்கு போயிருக்கிறோம், தவறான பாதைக்கு கடந்து போயிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே என்ன இல்லை? வார்த்தை என்கிற வசனம் இல்லை. வசனம் இருக்குமே என்றால் உன்னோடு பேச ஆரம்பிக்கும், உன்னோடு பேச ஆரம்பிக்கும். என் அருமையான உள்ளே, ஆகையினாலே இது ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிற இடமாய், நாம் எல்லாரும் வசனத்தை கேட்கிற மாணவர்களாய் தொடர்ந்து இருக்க வேண்டும். கடைசியாய் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்களில் ஒருவர் வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்போடு வேண்டுகிறேன். எபிரேயர் 10:21 வாசியுங்களேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். என் அருமையான உள்ளே, மூன்றாவது, இந்த ஆலயம் என்கிற இடம் பணிவிடைக்காரர்களின் வீடாயிருக்கணும். எ ஹவுஸ் ஆஃப் சர்வன்ட். பணிவிடைக்காரர்கள் அப்படின்னா, பணிவிடை என்பது ஊழியம், ஊழியம் என்பது சேவை. அல்லேலூயா.
இந்த ஆலயம் அநேகருக்கு சேவை செய்கிற கூடாரமாய் மாறணும். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமே. அல்லேலூயா. சேவை செய்கிற கூடாரமாய் மாறணும். இயேசு சுவாமி இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் எல்லா இடத்திலும் நன்மை செய்கிறவராகவே செய்தாராம், சுற்றி தெரிந்தாராம். அப்ப ஒருவருக்கு கூட தீமை செய்யல. அதுதான் சேவை. அல்லேலூயா. நம்ம ஆலயத்தை வைத்து என்ன வேண்டாத வேலையெல்லாம் செய்கிறோம் பத்தியில. நம்ம ஆலயம் சேவை செய்கிறோமா? எனக்கு மகிழ்ச்சி. கொஞ்சம் பேருக்கு சில உதவிகளை செய்து, இது உதவி அல்ல, முதிர்ந்தவர்களை கனப்படுத்துகிற ஒரு காரியம். இது ஏதோ தேவையில் இருக்கிறவர்களுக்கு செய்ததல்ல, முதிர்ந்த வயதுள்ளவர்களை எங்கள் ஆலயம் கௌரவப்படுத்துகிறது. அப்படின்னா அடுத்த சபை நாளிலே நீங்கள் இந்த சமூகத்திலே யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரோஜனமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, சபை நாளிலே நீங்கள் கொண்டாடினீர்களோ, சாப்பிட்டீர்களோ, அலங்காரப்படுத்தினீர்களோ இல்லை, அநேகருக்கு தொண்டு செய்யணும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். தொண்டு செய்வோன்னு ஒருத்தருக்கு சத்தம் வர மாட்டேங்க. ஏன்னா நாம் அநேகர் என்ன நினைக்கிறோம், எல்லாவற்றையும் பிரிக்கணும், நாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், நம்ம வயிறு மட்டும் நிரம்பணும்னு நினைக்கிறோம். என் இயேசு அப்படி இருக்கவே இல்லை. அவர் அநேகருக்கு சேவை செய்தார். சேவை என்பது வார்த்தையினாலே சொல்லலை, அவர் வாழ்வாகவே காண்பித்தார். அல்லேலூயா. நமக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவி வாங்க போகிறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜை வாங்க போகிறீங்க, ஒரு வாஷிங் மிஷினை வாங்க போகிறீங்க, நமக்கு என்ன செய்து காணிப்பான்? டெமோ காணிப்பான். அப்படிதானா? இந்த ஃப்ரிட்ஜ் இப்படி இருக்கும், இந்த டிவி இப்படி இருக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக வாழ்ந்தே காண்பித்தார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற நாம், இத்தனை ஆண்டுகள் இந்த இறைவனை ஆராதிக்கிற நாம் அநேகருக்கு சேவையாளனாக இருந்திருக்கிறேனா? நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. எபிரேயர் 10:21-22 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறாரா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவா. அந்த காரியம் நமக்குள்ள வந்தா நாம் நமக்காக மாத்திரம் வாழ மாட்டோம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் இதை செய்தேன், நீங்களும் அதை தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவனவன் வேதம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்க? மற்றவர்களுக்கு செய்யுங்க. அப்போ பிறர் எனக்கு எல்லாரும் என்னைய அவ்வளோ பேர் என்ன அடிக்க வரும்னு நினைப்பேனா? ஒரு ஆள் கூட என்கிட்ட என்ன வந்துடக்கூடாது, சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஒரு ஆள் கூட என்னைய குற்றப்படுத்திடக்கூடாது. ஒரு ஆள் கூட என்ன மோசமாக பேசிடக்கூடாது. ஒரு ஆள் கூட என்ன எந்த சூழ்நிலையிலும் தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது என்று தான் எல்லாரும் எண்ணுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ என்னே ஒருவரும் பேசிடக்கூடாது, நான் மட்டும் எல்லாரும் நினைச்சுவேன். அப்படிதானே அர்த்தம்? என்னை யாரும் குறை சொல்லிவிட, ஆனால் நான் அத்தனை பேரையும் பரிகாசம் பண்ணுவேன். என் அருமையான உள்ளே, நாம் பிறருக்கு சேவை செய்கிறவளாக இருக்கணும். அதுதாங்க பணிவிடை, அதுதாங்க ஊழியம். ஊழியம் என்பது வெறும் ஆலயத்தில் நின்று பிரசங்கத்தையும் பாடல் பாடிவிட்டு போவதல்ல ஊழியம். இதற்கு அப்பாலும் என் அருமையானவர்களே, இவைகள் எதற்கு பேசுகிறோம்? உங்களையும் சேவைக்குரியவர்களாய் மாற்றுவதற்கு தான். அல்லேலூயா. பாடலும் ஜெபமும் ஆண்டவருடைய வசனமும் எதற்கு நாங்கள் சொல்லுகிறோம்? உங்களை பிறருக்கு சேவை செய்கிறவர்களாய், பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று தான் விரும்புகிறார். என் அருமையானவர்களே, என் ஆண்டவராக இயேசு அதைத்தான் செய்தார். இயேசு ஒரு மனிதனிடத்தில் வந்தார். அவன் கேட்டான், ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அழகாய் சொன்னார், நான் ஒரு ஓமையை சொல்லுகிறேன், இதிலே யார் அவனுக்கு பிறன்? இந்த வசனம் அப்படி தான் இருக்கும். நல்ல சமாரியனுடைய கதைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். யார் அவனுக்கு பிறன் அப்படின்னா அந்த வார்த்தை நமக்கு புரியாது. ஆனால் அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா,
யார் அவனிடத்தில் அன்பு செலுத்தினவன். அதுதான் அர்த்தம். யார் அவனுக்கு பிறன், யார் அன்பு செலுத்தினவன். 3 பேர் வந்தான். முதலாவது ஆசாரியன், 2வது லேவியன், 3வது சமாரியன். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், இந்த 2 பேரும் ஒன்றுமே செய்யலை போயிட்டாமணி. அந்த மனிதன் எப்படி இருந்தான்? இயேசு சொன்ன உவமையிலே அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராக இருந்தான். ஏன் இவர் 2 பேரும் பார்த்துட்டு போனா? மோசமான ஆள் இல்லை. 2 பேரும் யாரு? ஒருவன் ஆசாரியன் ஊழியக்காரன், இன்னொருவன் லேவன் ஆலயத்திலே பணி செய்கிறவன். 2 பேரும் மோசமான பாவி அல்ல. ஏன் பார்த்து விட்டு போனார்கள்? மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஆசாரியனோ லேவியனோ ஆலயத்தின் ஊழியக்காரனோ அல்லது ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவனோ ஒரு சரீரத்தினுடைய ஒரு மனிதனுடைய இரத்தம் அவன் மேல் பட்டால் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறிவிடுவான்? தீட்டு உள்ளவனாய் மாறிவிடுவான். அல்லேலூயா. அவன் 2 பேரும் எங்கே போகிறான்? கோயிலுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ இவனை இப்போ தொட்டு நம்ம தூக்கிட்டு போனோம்னா நாம் மேல் தீட்டு வந்து விடும், நாம் ஆலயத்திற்கு போக முடியாது. ஆகையினாலே தீட்டு பட்டுவிடக்கூடாது என்பதற்காய் தொடாமல் போய்விட்டான். ஆனால் சமாரியன் வந்தான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாரும் சட்டம் இப்படி சொல்லுங்க, அதை தான் நாங்கள் கேட்பேன்னு இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஜீவனை விட நீங்கள் வைத்திருக்கிற சட்டம் மேலானதில்லை. அல்லேலூயா. அப்போ உங்கள் 2 பேரோட சிறந்தவன் யார் தான்? இந்த சமாரியன் தான். அவன்தான் குற்றுயிராக இருந்தவனை தூக்கி அவனுக்கு காயத்தை கட்டி தன்னுடைய கழுதையின் மேல் வைத்து சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து சிகிச்சை கொடுத்து அவன் திரும்ப செல்லும்போது சொல்கிறான், இவனுக்கு இன்னும் அதிகமாக ஏதாயிலும் செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது என்ன செய்கிறேன்? தருகிறேன். இந்த சேவை ஒவ்வொரு ஆலயத்தின் அங்கமாக இருக்கிறவர்களுக்கும் நமக்கல்ல, நம்மை சார்ந்திருக்கிற சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு சேவை செய்கிற கூடாரமாக இது என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். 3 காரியத்தை சொன்னேன். ஏசாயா 61:6 1வது வசனம். என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலையங்கம் கருப்பொருள் அதுதான், என்னுடைய கீவேர்டு அதுதான். ஏசாயா 66 1வது வசனம். வானமுது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. என் அருமையாளர், அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? தேவனுடைய ஆலயத்தின் கட்டடம் எதற்கு? நான் வாசம் விடுகிற ஸ்தலம் எதற்கு? எப்படிப்பட்டது? அப்போ இன்றைக்கு கட்டப்பட்ட இந்த ஆலயமும் தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலமும் எதற்கு எப்படிப்பட்டது என்றால் ஜெபிக்கிறவர்களின் வீடாக இருக்கணும். 2வது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற மாணவர்களாக இருக்கணும். 3வது சேவை செய்கிற ஆலயமாக இருக்கணும். இந்த 3ஐ நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் 131 அல்ல, நாம் கடந்து போய் விடுவோம். இன்னும் 1000 தலைமுறை ஆண்டவரை இந்த இடத்துல வழிபடணும். அல்லேலூயா. அதற்காய் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாவரும் கடைசியாய் பாடல் கடைசி பாடலாக நமது பாடல் புஸ்தகத்தில் 173வது பாடல். இயேசு நேச மீட்பா என்னை ரட்சித்தீர், மாசு நீக்கி முற்றிலும் சுத்தமாக்கினீர், என்ன நேரிட்டாலும் உம்மை சேவிப்பேன், பொன்னகர் மன்னனாய் கிரீடம் சூட்டுவேன். யாவரும் எழுமி நின்று இந்த பாடலை நாம் பாடுவோமாக. இயேசு நேச மீட்பா என்னை ரட்சித்தீர், மாசு நீக்கி முற்றும் சுத்தனாக்கினீர், என்ன நேரிட்டாலும் உம்மை சேவிப்பேன்,
சரணம். இந்த பாடலின் 3வது சரணம், 173வது பாடலின் 3வது சரணம். கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தாவிலுகேன், இஷ்டத்தோடு எவையும் சகித்திடுவேன். துஷ்ட பாவிகளை துணிந்து இழுக்க தூய தைரியம் நீயே தாவல்ல கோவே. 131வது சபை நாளை கொண்டாடுகிற என் அன்பு சபையே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இத்தனை ஆண்டுகள் அநேகருடைய ஊழியமும் அநேகருடைய ஜெபமும் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தது போல இன்னும் அநேகரை கடவுளுடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயம் ஜெபிக்கிறவர்களின் வீடாய் மாறட்டும். எங்கள் ஆலயம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதற்கான இடமாய் மாறட்டும். எங்கள் ஆலயம் அநேகருக்கு தொண்டு செய்கிற இடமாய் மாறட்டும் என்று ஹல்லேலூயா. நம்மை கடவுளுக்காய் அர்ப்பணம் செய்வோம். அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு தாருமையா என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்தலோடு இந்த 3வது சரணத்தை நம் ஜெபத்தோடு பாடுவோமே. எல்லாரும் 3வது சரணத்தை ஜெபத்தோடு பாடுவோம். கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தாவிலகே, இஷ்டத்தோடவையும் சகித்திடுவேன். துஷ்ட பாவிகளை துணிந்திழுக்க தூய தைரியம் நீயே தாவல்ல கோவே. ஆத்துமார்த்தி தாரே நேரிட்டாலும் உள்ள ஜீவன் தாரே வாழ்வோரை மீட்க. இந்த பாடலின் கடைசி சரணம். ஆத்துமாக்கள் நித்தம் அழிகின்றாரே, ஆமென். பார்த்து பலன் தாவும் ஸ்தோத்திரம். போர் நான் செய்யவே சத்துரு நடுங்கி சாத்தான் விழுவான். இத்தரையில் உம்மை முடிசூட்டுவேன். ஸ்தோத்திரம். என் அருமையானுள்ளே, நம்முடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் யாரெல்லாம் பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறார்கள் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இன்றை தகர்த்து போடும்படியா ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே என் அருமையானவளே நம்மை அர்ப்பணம் செய்வோமே. நம்முடைய ஆலயம் ஜெபிக்கிற இடமாய் ஜெபிப்பதற்கான கூடாரமாய் மாறுமே என்றால் அநேக கட்டுகள் இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு கடந்து போக போகிறது. இந்த இடத்திற்கு வரும்போது பல எண்ணங்களோடு பல சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம். விடுதலையோடு கடந்து போகும்படியாய் தேவாவியானவர் கிரியை செய்ய நம்மை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆகையினாலே கடைசி சரணத்தை பாடுகிறவளில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து முழங்கால் படியிட்டோ அல்லது முன்பதாய் வந்தோ இருக்கிற இடங்களிலோ உங்களை அர்ப்பணம் செய்து ஆண்டவரோடு ஜெபிக்க நான் அன்போடு கேட்கிறேன். இந்த சபை நாள் நிகழ்வு எனக்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே மாற்றத்தையும் தாக்கத்தையும் நிறைவையும் கொடுத்தார் என்று நாம் சொல்லுவதற்கு நம்மை காண்டவருக்காய் அர்ப்பணம் செய்வோம். நம்மை ஆண்டவருக்காய் மறு பிரதிஷ்டை செய்வோம். நம்மை முற்றிலுமாய் கடவுளுக்காய் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இந்த கடைசி சரணத்தை நாம் உணர்ந்தவளாய் நாம் பாடுவோமே. ஆத்துமாக்கள் நீத்தம் அழிகின்றாரே, பார்த்து பலன் தாவும் போர் நான் செய்யவே சத்துரு நடுங்கி சாத்தான் வீழுவான். இத்தரையில் ஆமென். அநேக தங்களை இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்கிறதை ஆண்டவருக்குள் அநேக தங்களை ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னும் ஆண்டவரே 131 ஆண்டுகள் பல தலைமுறையாய் எங்கள் ஆலயம் இந்த இடத்திலே இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது என்றால் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்களை ஆண்டவருக்காய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம்.
ஆமென். இன்னும் அநேகர் தங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்கிறீர்கள். இந்த சபை நாளிலே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய வசனம் என்னோடு பேசினீரே. உம்முடைய வசனத்தின்படியாய் அந்த தீர்மானம் அடுத்த சபை நாளிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும், பெரிய எழுச்சி உருவாக வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைவு என்னுடைய சபையிலே உண்டாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களை ஆண்டவருக்காய் அர்ப்பணம் செய்யுங்கள். ஆமென். ஆண்டவரே, இந்த இரவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, ஏசாயா 66 அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய குறிவாக்கியமாய் வைத்து உம்முடைய சத்தியத்தை கேட்டோம் ஆண்டவரே. இந்த ஏற்றக்கோடு என்கிற இந்த இடத்திலே இரட்சணிய சேனை அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து 131 ஆண்டுகள் ஆண்டவரே நிறைவு செய்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளும் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு ஆசீர்வாதம். இந்த திருச்சபையில் அங்கமாயிருந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்த, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தங்கள் ஆண்டவரை வாழ்விலே ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை அநேகருடைய வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் எதிர்பாராத அநேக நன்மைகளினாலே நீர் நிரப்பினதற்கு அடையாளமாகவே நன்றி பெருக்கின் உச்சத்தினாலே இன்றைக்கு இந்த நிகழ்வை உம்முடைய ஆலயத்தில் தேவ வார்த்தையோடு அந்த நன்றியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த சபை தீர்மானித்தபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த நன்றி பெருக்கி நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தை எங்களுடைய உள்ளங்களிலே உணர்வையும் எங்கள் உள்ளங்களிலே மாற்றத்தையும் உருவாக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எங்களிடத்தில் கேள்வி கேட்டீரே. நாங்கள் இன்றைக்கு அதற்கான விடையை கண்டுபிடித்திருக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், எங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆலயம், அது ஜெபிக்கிறவர்களின் வீடாய் நாங்கள் மாற்றுவோம் என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் ஐயா. இந்த ஆலயத்திலே ஏறெடுக்கிற ஜெபம் அநேக காரியங்களிலே இந்த சுற்று வட்டாரத்தில் வாழுகிற அநேக மக்களுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய விடுதலையை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே அதற்குரிய கூடாரமாய் ஆண்டவரே நீ மாற்ற வேண்டும் என்பதே உம்முடைய வாஞ்சை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய ஜீவனை கேட்கிற இடமாய் நாங்கள் மாற்றுவோம் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். அறைகூவலை கேட்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரமே கேட்போம். இந்த ஆலயத்திலே கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாய் கேட்டு தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவ வசனம் அநேகருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியின் கூடாரமாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யும். இதற்கு மாறாக ஆலயத்திற்கு வருவதினாலே துக்கம், ஆலயத்திற்கு வருவதினாலே சமாதான குறைவு, ஆலயத்திற்கு வருவதினாலே பிரச்சனை உண்டாகிறது என்று எண்ணுகிற உள்ளங்களிலே ஆண்டவரே இந்த ஆண்டிலிருந்து இது பிரச்சனைக்குரிய இடம் அல்ல, இது ஆண்டவரே சண்டையிடுகிற இடம் அல்ல, இது உபத்திரவத்தின் இடம் அல்ல, இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற மகிழ்ச்சியின் இடம் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஐயா. அப்படியே மாற்றும் ஐயா. எங்கள் ஆலயம் அநேகருக்கு உம்முடைய அன்பை, உம்முடைய சேவையை கொடுக்கிற இடமாய் நீர் இந்த உலகத்தில் உம்முடைய வார்த்தை சொன்னதே, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாய் வந்தேன் என்று சொன்னீரே. நான் அநேகரிடத்திலிருந்து பெறுவதற்காய் வரவில்லை, அநேகருக்கு கொடுப்பதற்காய் வந்தேன் என்று சொன்னீரே. நாங்கள் இன்று வளர்ந்து பெருகி இருக்கிறோம் ஆண்டவரே, உயர்ந்த நிலையிலே வந்திருக்கிறோம். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நாகரிகத்திலும் மேம்பட்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை அறியாமல்
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. வாழ்க்கையிலே பல நிலைகளிலே இழந்த சூழ்நிலையில் இருக்கிற அநேகருக்கு உம்முடைய அன்பை சொல்லவும், அநேகருக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சேவை செய்கிற இடமாய் எங்களுடைய ஆலயத்தை மாற்றுவோம் என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணி உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இதை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் வரப்போகிற நாட்களில் அநேகருக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஆலயமாய் மாற்றுவோம் என்று அர்ப்பணம் செய்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திலே ஆராதனையிலே கலந்து கொண்ட யாவர் மேலும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இந்த இடத்திலே வரும்போது பல நிலைகளிலே மானபாரத்தோடு, கவலையோடோ, வியாதியோடோ, குடும்ப பிரச்சனைகளோடோ, போராட்டங்களோடோ, பிசாசின் கட்டுகளோடோ இந்த இடத்திலே வந்திருப்பார்களே என்னால் என் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லும் போதாகிலும் என்னுடைய மனதில் இருக்கிற பாரம் குறையாதா? என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகாதா? என் பலகீனம் மாறாதா? என் பிசாசின் கட்டுகள் என்னை பல வழிகளிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதே, இவைகளிலிருந்து விடுதலை உண்டாகாதா என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அநேகரை கர்த்தர் வெளிப்படுத்துகிறீர் ஐயா. இயேசுவின் வல்லமை இப்பொழுதே கடந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை இப்பொழுதே கடந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையோடு கடந்து போகும்படியா ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே நிறைவாக்குவார் என்று சொன்னது போல இந்த இடத்தில் இருந்து குறைவு மாற்றப்பட்டு நிறைவோடு அநேகர் கடந்து போவதற்கு, தேவன் சாட்சியாய் எழுப்ப போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்ட அனைத்து மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனைக்காய் உழைத்த, சரீர உழைப்பு தன்னுடைய பொருளாதாரத்தினால் கொடுத்து உதவினவர்கள், இந்த ஆராதனையிலே தங்களுடைய ஆண்டவரை சமயத்தையும் நேரத்தையும் ஆண்டவருக்காய் செலவழித்த ஒருவராகிலும் வெறுமையாய் கடந்து போகாதபடி இதற்காய் பங்களித்த அநேகர் இதனுடைய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் துணை செய்யும். சுற்று வட்டாரத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிற சகோதர சிநேகத்தோடு ஒருவருக்கொருவர் அன்போடு பழகுகிற நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறீர் என் ஆண்டவரே. நாங்கள் அத்தனை பேருக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவ கரம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேளையில் இந்த சபையை 131 ஆண்டு காலம் வழி நடத்தின கர்த்தர் இன்னும் நடத்தும்படியாய், இன்னும் இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னும் மேம்படுத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இருவரை ஆசீர்வதியும். உம்முடைய ஆவியினால் நிரப்பி வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற அத்தனை லோக்கல் உத்தியோகர்களுக்காய் ஜெபி ஆசீர்வதியும். இந்த சபையை ஊழியக்காரனோடு இசைந்து இந்த சபையை ஆண்டவரை நடத்துகிற பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவருடைய பணி என்கிற உணர்வோடு தொடர்ந்து சிறப்பாய் அவர்கள் நடத்த உதவி செய்யும். இந்த சபையிலே ஆண்டவரை இருக்கிற சிறு குழந்தைகள், வாலிபர்கள், வயது முதிர்ந்த பெரியவர்கள் யாவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த சபையில் அங்கமாயிருந்து அடித்தூண் பெற்றிருக்கிற அருமையான ஓய்வற்ற ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு 3 ஊழியக்காரர்கள் இந்த இடத்திலே இருக்கிறதை அறிகிறீர் ஐயா. இந்த கிராமத்திலிருந்து ஊழியத்திற்கு சென்று ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் பல இடங்களிலே ஊழியம் செய்து ஓய்வற்ற பிற்பாடு தன் சொந்த கிராமத்தில் வந்து ஜனங்களோடு இசைந்து அந்த ஊழியத்தில் அவருடைய பங்களிப்பு இருக்கிறபடியினால் இன்னும் அவர்களை பலப்படுத்தும், சக்திப்படுத்தும், ஆரோக்கியத்தை கொடும். அவர்களுடைய நீண்ட முதிர்ந்த ஆலோசனைகள் இந்த ஜனத்தை நல்வழியில் நடத்துவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தும். இந்த கிராமத்தை விட்டு, இந்த சபையை விட்டு படிப்பு நிமித்தமாய், ஊழியத்து நிமித்தமாய், ஆண்டவரே ஏன் வேலை நிமித்தமாய் தூரமான இடங்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளெல்லாம் நினைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் உம்முடைய மாறாத கிருபை அவர்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு ஊழியத்தில் இசை மீட்டி பாடல் பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தின என் அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடவுளுடைய ஊழியத்திலே அவருடைய பங்களிப்பு இருந்தபடியினாலே நன்றி. இன்னும் அவர்களை பயன்படுத்தும், உபயோகப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதியும். எங்கள் தேசமும் மாநிலமும் இருக்கிற எல்லா குடிமக்களும் சுபிட்சமாயும் சேமமாயும் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுடைய தலைவர்களை பயன்படுத்தும். நல்ல காரியங்களை, நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தேசத்திலே வாழுகிற சூழலை உருவாக்கும். என்னுடைய இரட்சணிய சேனையும் என்னுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். உலகமெங்கு நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களிலும் உடைய கிருபை இருந்து எங்கள் ஆண்டவர் ஊழியங்களின் வழியாய் ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய ஒளி இன்னும் கடந்து போவதற்கு, இன்னும் வெளிச்சம் ஆண்டவரை அநேக இடங்களிலே பரவி கடந்து போவதற்கு ஆவியானவரே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவிலே எங்களோடு வாரும், நல்ல இளைப்பாறலை தாரும். புதிய நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். நாளையும் நாளை மறுநாளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற விசேஷித்த ஆராதனைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்துக் கொடும். அந்த ஆராதனைகள் ஜனங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும்படியாய் என் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சபை நாளிலே 3 நாட்களும் நடைபெறுகிற ஆராதனைகள் எங்கள் ஜனங்களை புதுப்பித்துக் கொள்ள, ஒரு புதிய மனிதர்களாய் மாற்றிக்கொள்ள, ஆண்டவரே எப்படி தங்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா புடத்தில் போடப்பட்டு அது பிரகாசிக்கிறதோ அதை போல தம்முடைய பிள்ளைகளும் ஆன்மீக வாழ்விலே இப்படிப்பட்ட ஆராதனை வழியாய் வெளிச்சத்தையும் எழுச்சியையும் பெறும்படியாய் ஆண்டவர் அருள் புரியும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்காய் உதவி செய்த, இந்த ஆராதனைக்காய் நன்கொடை கொடுத்த அனைவருக்காய் மன்றாடுகிறோம். தேவ கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எபிரேயர் 6:10 படியாய் பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த ஊழியத்திற்கும் செய்த உதவியை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று உம்முடைய திருமறை சொன்னது போல என் ஆண்டவர் யார் யாரெல்லாம் தங்கள் பங்களிப்பை செய்தார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நிறைந்த நன்மைகளை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதி தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறதற்காய் நன்றி, சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழும்பி நிற்போமே. நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் விசேஷமாக 131வது சபை நாளை கொண்டாடுகிற இந்த திருச்சபையோடும் இதை சார்ந்திருக்கிற சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உடைய கிருபை தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயாம், ஹல்லேலூயாம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.